காக்கி சட்டை போட்ட எல்லாருக்குமே மரியாதை கிடையாது. ஃபர்ஸ்ட் வாடா போன தான் பேசுவாங்க. லிஃப்ட் கேட்கும்போது அண்ணா அண்ணான்னு கேட்பாங்க. இறங்கி போனா அவன் போறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த காக்கி சட்டை போட்டாலும். டிரைவர் தொழில பாத்தீங்கன்னா யார் ரோட்ல போய் நின்னாலும் எது பண்ணாலும் ஒரு சும்மா டிரைவர் மேல தப்பே இருக்காது, அந்த வண்டிக்காரர் மேல தப்பே இருக்காது, ஆப்போசிட் மேல தான் தப்பு இருக்கு. ஆனா வரவங்க டிரைவர் தான் அடிப்பாங்க, எடுத்தோன்னா டிரைவர் தான் அடிப்பாங்க, டிரைவர் தான் திட்டுவாங்க. அதனால வந்து டிரைவர் தொழில் ரொம்ப கஷ்டம். அதனாலேயே நிறைய பேர் இந்த தொழிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் செய்யற தப்புனால மத்த 90% டிரைவர் நல்ல டிரைவர் தான். யாரோ ஒருத்தர் 2 பேர் செய்யறதுனால எல்லாரோட மேலும் டிரைவர்னாவே இப்படிதான் இருப்பாங்க. ஒரு அப்படிங்கறதுனால என்னுடைய அப்பாவே வந்து டிரைவர் தான். ஆனா வந்து பொதுவா வெளியில வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல டிரைவர்னா வந்து தண்ணி அடிப்பாரு, இல்ல எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கும் அவருக்கு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல. எனக்கு பொண்ணு பார்க்க போகும்போதே பையன் என்ன வேலை செய்யறாரு டிரைவரா அப்படின்னா பொண்ணு கொடுக்கல நிறைய பேர். அந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறைய இருக்கு. டிரைவர்னாவே ஒரு தவறான செயல் தான் பாக்குறோம். ஒரு ஃபேமிலியில ஒரு டிரைவர் இருந்தா அப்பா டிரைவரா இருந்தா பசங்க டிரைவர்னா எல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க, எங்க அப்பா நல்லவரா தானே இருக்காரு அப்படின்னு இருக்கும். டிரைவர் தொழிலே சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா டிரைவரை கீழ்த்தரமா தான் பாக்குறாங்க, கீழ்த்தரமா நடக்கும். ஆனா ஒரு சில டிரைவர் தப்பு செய்யறாங்க. அந்த ஒரு சில செய்யற தப்பு 90 டிரைவர் பர்ஃபெக்டா இருக்கிற டிரைவர் எல்லா தொழில இருக்கவங்களும் ஏதோ ஒரு சிலர் வந்து ஒரு சதவீத அடிப்படையில பாத்தீங்கன்னா தப்பு பண்றவங்க இருக்குதான் செய்வாங்க. பொதுவா வந்து டிரைவரை குறை சொல்றதா எல்லாமே இந்த சமூகத்துல எல்லாருமே டிரைவரை தான் குறை சொல்லுவாங்க. ஓகே, உங்களுடைய டிராவல்ல வந்து இது ஒரு பிரச்சனையா இருந்தா கூட அடிப்படையில என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கும்? உடல் உபாதைகள் பிரச்சனைகள்லாம் இப்ப தொடர்ச்சியா பயணம் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 40 மணி நேரம் வண்டி ஓட்டுறது. ட்ரெயின்ல போனீங்கன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு கிடையாது. இப்பதான் டோல்கேட்ல வச்சிருக்காங்க, இப்ப ரீசனபிளா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படணும். அங்க இங்க பக்கத்துல எங்கேயாவது ஹெல்ப் கேட்கணும், அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு வண்டி வந்து பாத்தீங்கன்னா நடு ரோட்ல பிரேக் டவுன் ஆயிரும். சும்மா தள்ளனா ஸ்டார்ட் ஆயிரும், 4 பேர் தள்ள வரமாட்டாங்க, பாத்துட்டு போவங்களா வரமாட்டாங்க, திடீர்னு பஞ்சர் ஆயிரும். இந்த மாதிரி வண்டி பிரேக் டவுன்ஸ்னால டிரைவர்ஸ்க்கு நிறைய பிரச்சனை. நீங்க வேலை பார்த்த இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து உங்களுக்கு ஏதாவது அவமரியாதைகள்லாம் நடந்திருக்கும். அங்கேயுமே வந்து ட்ரீட்மெண்ட்ங்கிறது சரியா இருக்காது. ஏன்னா டிரைவர் தானே கண்டக்டர் தானே அப்படிதான் அணுகுவாங்க. இன்னைக்கு நிர்வாகங்கள் பொதுவாக வந்து அவங்களுடைய வேலை ஆகணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அந்த நிர்வாகம் வேலை செய்யற இடத்துல. ஆனா அங்கிருந்து நம்ம வேற இடத்துக்கு போகும்போது அங்க நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்காது. அவன் டிரைவர் அதாவது நம்ம போனோம்னா நம்மளுக்கு சார் வாங்க சார்னு கூப்பிடுவாங்க, உட்கார போய் வண்டில அப்படின்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டியா நம்மள கீழ்த்தனம் தான் நடத்துவாங்க டிரைவர் தொழில். நாங்க அடிப்படை தேவையே இல்லாம தான் இந்த இடத்துக்கு வந்தோம். அவங்களுக்கு அந்த அடிப்படை தேவை சாதாரணமா காலையில கடை முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இடம் கிடைக்காது அங்க சென்னையில. இப்ப அதுக்கு அவங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம், தங்க ரூம் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்க வண்டி எடுக்கிறதுக்கு யாரும் ஆள் வரல, டிரைவர்லாம் இல்லையா, என்ன பண்ணுவீங்க? நானே இப்படி இருப்பேன், காக்கி சட்டை எடுத்து போட்டு கிளம்பிடுவேன். அவ்வளவுதான். இப்போ லோடு வந்தாலும் காக்கி சட்டை எடுத்து கிளம்பி. என்ன இந்த சூழல் மாறினாலும் அந்த டிரைவர் இதுவரையும் நான் எங்கேயும் போய் நான் தான் இந்த வண்டி ஓனன்னு சொன்னதில்ல. நான் என் வண்டியிலே போனாலும் நானா டிரைவர்னு சொல்லி தான் அங்க என்ட்ரி போறது எல்லாமே பண்ணுவேன். அந்த கஸ்டமர் வந்து என்னை பார்த்துருக்க மாட்டாரு, போன்ல தான் பேசிருப்பாரு. அப்ப கூப்பிடுவாரு, ஆனா இந்த மாதிரி ஆனா நான் தான் வந்திருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட ஆனா எனக்கு தெரியல டிரைவர் வந்திருக்காரு நினைச்சு அப்புறம் உள்ள கூட்டிட்டு போய் இன்வைட் பண்ணுவாங்க. இந்த வண்டிங்கிறது 2ங்கிறது 4 ஆனாலும் சரி 10 ஆனாலும் சரி நான் இப்படியே தான் இருப்பேன். எப்பவுமே வண்டி எடுக்க தயாரா இருந்தா இந்த தொழில ஜெயிக்க முடியுங்க. ஏன்னா டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை அவன் ஃபேமிலியாக ஒரு இடம் போவாரு, நிறுத்திட்டு போயிருவாரு. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எப்ப உங்க டிரைவர் ஏற்றி நிக்க வச்சுட்டு போயிட்டாங்கிற வார்த்தை வரக்கூடாதுக்காக அந்த லோட நான் பிக்கப் பண்ணிட்டு போயிருவேன். வண்டி லோடோட எக்காரணம் கூட நிக்காது, எம்டியா கூட நிக்கும். லோடு ஏத்திட்டா அந்த வண்டிக்கு நான் டிரைவர்லாம் நான் டிரைவரா போயிருவேன்.